இதில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. நேற்று திரு பழனி பாபா பொள்ளாச்சியில் உள்ள தனது நண்பரை காண சென்றிருந்தார். இரவு 9:30 மணி அளவில் அந்த நண்பரின் வீட்டிலிருந்து வெளியே வந்த போது காரில் வந்த அடையாளம் தெரியாத கும்பல் பழனி பாபாவை வெட்டி கொலை செய்தது. இதனையடுத்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று பதக்கம் நிலவியது. திண்டுக்கல், பழனி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. சாலை கடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்துகள் திண்டுக்கல் விடப்பட்டன. மற்றும் கம்பம், பெரியகுளம், தேனி, தேவதானப்பட்டி, உத்தமபாளையம், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது. அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கோவைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. குமரி மாவட்டத்தில் உடலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலின் மீது